இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நாம் எதிரிகளை பார்த்து பயப்படுறதை விட அவங்க என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோன்னு நமக்குள்ளேயே நினச்சி பயப்படுறது தான் அதிகம். அதே போல் வியாதியை நினச்சி பயப்படுறதை விட அது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ உயிரோடு இருப்போமா மாட்டோமான்னு நினச்சி பயந்து சாவோம். அது ரொம்ப கொடுமையானது. அப்போஸ்தலர் 4:30 பார்த்தோம்னா இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து பிணியாளிகளை குணமாக்குங்கன்னு அப்போஸ்தலர்கள் வேண்டியிருப்பாங்க. உங்களோட வசனத்தை முழு தைரியமாக சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தரலும்னு வேண்டியிருப்பாங்க. அதனால் எதிரிகளோ இல்லை வியாதிகளோ எதுவாக இருந்தாலும் தேவன் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த தீமையும் நம்மளை பயமுறுத்தாது. தேவன் நம்ம கூட இருக்கணும்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டியது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகக்கூடாது. அதே போல் நம்ம எந்த பிரச்சனையில் இல்லாமல் இருந்தாலும் சரி தேவனை மறக்கக்கூடாது. அப்போது நாம் நல்லா இருக்கும்போதும் சரி சோதனையில் இருக்கும்போதும் சரி நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மளோடு இருப்பார். நம்மளோட எதிரிகளும் சரீர வியாதிகளும் மனவியாதிகளும் எதுவும் நம்மளை சேதப்படுத்த விடமாட்டார். எதுக்கும் நம்மளை அஞ்சவும் விடமாட்டார். ஆமேன்.